அனைவருக்கும் வணக்கம். உங்களை ஜென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனல் இருக்கிறேன். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் அனலைஸ் தான். நம்ம மார்னிங் சொல்லியிருந்தோம் பிடிஎஸ் செல்லிங் ஆக போகுதுன்ட்டு, செல் பண்ணலான்ட்டு. பட் சின்ன குவான்டிட்டி தான். எதுக்காக அப்படி சொல்லியிருந்தோம்? நேற்று வீடியோ நம்ம பார்த்தவங்க எல்லாரும் பார்த்துருந்தா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பாருங்க, பிரேக் அவுட் கொடுத்தது. பட் உடனே செல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்வர்டு ப்ராஃபிட் புக்கிங் ஆகிட்டு திரும்பி கீழே இறங்கியிருந்தான். எக்ஸாக்ட்லி நேற்று வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஹெம்பேட்டன் கிரியேட் ஆயிடுச்சா, டவுன்ஃபால் ஆயிருந்தான். பட் ஆனால் ப்ராஃபிட் மார்க்கெட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் திரும்பி அகைன் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ எதுக்காக நம்ம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் சொல்லிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகுது. ஸோ இது மோஸ்ட்லி 90% இப்போ பையிங் தான் ஆக போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பை பண்ணி வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு அதான் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் 2 to 3 டேஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம கொடுக்குற நிறைய பார்த்தீங்கன்னா லாஸ்லேயே போகுது. எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், என்ன ப்ரோ எல்லாமே லாஸ்லாம் சொல்கிறீங்கன்ட்டு. நல்லா வச்சுக்கோங்க, எல்லாரோட ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா 10:7, 3, 7:2 இந்த மாதிரி தான் இருக்கும். 10ல் 7 இது கரெக்டாக இருந்தால் போதுமானது தான். ஸோ நம்மளதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த சிமிலாரிட்டிஸ் தான். மோஸ்ட்லி மார்க்கெட் பையிங் ஆக போது, டவுட்ஃபுல் இல்லை. அது மட்டும் காரணம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் 1, 2, 3, 4, 5, 6 இத்தனை இது இருக்குது. ஸோ இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தாச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ மார்க்கெட் மோஸ்ட்லி பையிங் தான். முடிஞ்ச அளவுக்கு பையிங் பண்ணுறது பெட்டர்.